அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஐஸ் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க காரசாரமாக வாழை கருவாடு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகா ஊற வச்சிடலாம். கருவாடை சுத்தல்ல கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். குடல் மட்டும் க்ளீன் பண்ண அழுக்கு இருக்கா. ஐஸ் பிரியாணி தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம போட்டு கலந்து வச்சிடலாம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுடலாம். தயிர் ஊற்றிடலாம். ஐஸ் பிரியாணி நல்லா கலந்து வச்சிட்டோம். அதுக்கு தொட்டுக்க கருவாடு வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்ச மிளகா சாந்தோட உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். மாங்காய் சாப்பிட்றத விட்டு அங்கே அடுப்பு புகையுது பாரு, அதை பாரு. கொஞ்சம் எரியும் தானா எரியும் உனக்கு.
இந்தாயா ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. அடடா கருவாடு பயங்கரமாக இருக்கேப்பா. அடடா இங்கே பாருங்க, சும்மா நம்ம கும்பி பாகம் போட்டு போட்டு தள்ளுறதுக்கு பச்சை மிளகா மிளகா விட்டு எடுத்துன்னு வந்துக்கிறாங்கப்பா. ஆனால் கருவாடு பாருங்கள், கருவாடு சும்மா வேற லெவலில் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். குடிச்சிக்கணும் கடிச்சிக்கணும். ஆஹா, அந்த வயலுக்கு நல்லா குழுன்னு ஐஸ் பிரியாணி, பழைய சாதமாக கார சாதமாக கருவாடு, வேற லெவல் காம்பினேஷன். டேஸ்ட் அல்லுது. வெயிலுக்கு அதுக்கு கேராக இருக்குது. சென்னையில் வேறு வெயில் வந்து அதிகமாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி வளையசராக கரைச்சி குடிங்க. உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய்.